இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் விருச்சிகம் ராசிக்கு வரக்கூடிய 30 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த விருச்சிகம் ராசிக்கு இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் திசை மாறக்கூடிய ஒரு வாழ்க்கை அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது நிறைய பிரச்சனைகளில் இருந்து உங்களுடைய எண்ணங்களும் சரி, உங்களுடைய வாழ்க்கையும் சரி மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு. இனம் புரியாத ஒரு கவலை, மனதில் இருந்து வந்த கவலைகள், எதிர்பார்த்தவர்கள் அவர்கள்ட்ட இருந்து ஒரு நல்ல செய்தி வரல அல்லது ஒரு நல்லது நடக்கலை அப்படிங்கிற ஒரு வருத்தம், பிள்ளைகள் தொடர்பான ஒரு கவலை, இப்படி எல்லாமே இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு மாறப்போகுது. இந்த செவ்வாய் ராசியிலே இருந்து ஆட்சி பெற்றிருப்பது மேக்சிமம் நன்மை தான். தைரியமாக இருப்பீங்க, வேகமாக செயல்படுவீங்க. ஆனால் அவசரப்பட்டு செயல்படக்கூடாது. விவேகமான முடிவுகளை மட்டுமே எடுக்கணும். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஆட்சி பெற்றிருப்பது 6ஆம் அதிபதியாக வராரு. அதனால் நீங்கள் கோபமாக அல்லது வேகமாக அவசரப்பட்டு ஏதாவது பேசிடுறீங்க அப்படின்னா கூட அது கொஞ்சம் மன வருத்தத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கும். அதனால் சில உறவு நிலையில் சில சிக்கல்களும் ஏற்படும். அதே போல் கடனுடைய அழுத்தமும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஏற்படும். புதிய கடன் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும். புதிய கடனை வாங்கி பழைய கடனை அடைப்பீங்க. 6க்குரியவன் அப்படிங்கிறதுனால செவ்வாய் ஆட்சி பெறுவது நன்மை தீமை ரெண்டும் கலந்த பலனை கொடுக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 300 தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலும் நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கேட்டுக்கலாம். சரிங்க, உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம உங்கள் ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது உங்கள் ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சார பலன்கள் அடிப்படையில் கடைசி ஒரு வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய ஒரு வருடங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த நேரங்களில் நீங்கள் என்ன செய்யணும், அதாவது ஜாதகத்தின் அடிப்படையில் இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு எல்லாமே சொல்லிவிடுவோம். இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டு கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதும், நான் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவோம். நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட்டு ஒரு மெசேஜ் அல்லது ஒரு ஃபோன் கால் பண்ணாலே போதுங்க. சரி, வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கலவையான ஒரு பலனை கொடுக்கும் இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ராசியில் இருப்பதே. ஆனால் தைரியமாக போல்டாக தயங்கி நின்ற காரியத்தில் இறங்கி செயல்பட்டு வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். இந்த செவ்வாய் ஆட்சி பெற்று இருப்பது கோபம், வேகம், அவசரப்பட்டு செயல்படுவது மட்டும்தான் தவிர்த்துக்கணும். மற்றது எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். அதே போல் உடல்நல விஷயத்தில் இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய பாதிப்பு வராது. ஏன்னா இந்த சனி 5ஆம் இடத்துல இருந்து வக்கரம் பெற்று இருத்துவதனால ஹெல்த் பாதிப்பு, குறிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நெஞ்செரிச்சல், அஜீரண கோளாறு, அதே போல் மூட்டு பாதங்கள் வலி, அல்சர் ப்ராப்ளம், இது எல்லாம் கடந்த சில மாதங்களில் இருந்தது. இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் சரியான மருத்துவம் கிடைச்சி அது குணமாகும். ஏனென்றால் குரு பார்வையில் சனி இருக்குது 5ஆம் இடத்துல. 5ஆம் அதிபதி குரு உச்சம் பெற்று 9ஆம் பாவகத்தில் இருப்பது நன்மை. இந்த ஒரு காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு வகையில் உங்களுக்கு நோய் நீங்கும், ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஏற்படும், பிள்ளைகள் தொடர்பான கவலைகள் நீங்கும். இந்த சனி வக்கரமாகி 5ஆம் இடத்துல இருப்பது நெகட்டிவ் தான், ஆனால் அது பாதிப்பை கொடுக்க தான் செய்யும். பட் இருந்தாலும் இந்த குரு பார்வை மட்டும் அந்த வீடு கொடுத்த குரு உச்சம் பெற்றிருப்பதனால பாதிப்பை சமாளிக்கக்கூடிய அளவில் இருக்கும், அல்லது பெரிய அளவுக்கு துன்பம் இல்லாமல் இருப்பீங்க. அதே போல் பிள்ளைகள் தொடர்பான பிரச்சனைகளும் ஓய்ந்துவிடும். அதே போல் உங்களுக்கு மற்றவங்களுக்கு நீங்கள் டஃப் கொடுத்தவங்க, ஆனால் உங்களுக்கே கடந்த சில மாதங்களாக டஃப் கொடுத்துருப்பாங்க சில உறவினர்கள், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், அண்டை அயலாளர்கள், தேவையில்லாத பகை, தேவையில்லாத பிரச்சனைகள் உங்கள் வாசல் தேடி வந்திருக்கும். அதில் மன வருத்தங்கள், மன உளைச்சல்களை சந்திச்சிருந்திருப்பீங்க. அது இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் விலகப் போகுது. இந்த சனி வக்ர நிவர்த்தி ஆனாலே உங்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து விலகிடுவீங்க.
அதாவது நவம்பர் 28ஆம் தேதி சனி வக்கர நிவர்த்தி ஆகுது. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த தேவையில்லாத பகை, தேவையில்லாத வம்பு, வழக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிடும். அதில் பீஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். அல்லது உங்களை எதிர்த்தவர்கள் கூட உங்ககிட்ட அடங்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். வழக்குகளில் இருக்கீங்க அப்படின்னா வழக்குகளில் வெற்றி ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு புதிதாக கிடைக்கும் இந்த மாதத்தோட இறுதியில். அதே போல் இருக்கக்கூடிய இடத்துல வேலையில் சில உத்தியோகம் தொடர்பான நெருக்கடிகள், ஒர்க் ப்ரெஷர், டென்ஷன் அப்படின்னு தவிப்பவர்களுக்கு இந்த மாதம் முடியும் போது ஓரளவுக்கு இந்த ஒர்க் ப்ரெஷர் டென்ஷனில் இருந்து ரிலீஃப் ஆகிடுவீங்க. நவம்பர் 28ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது உங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மற்றவங்க வேலையை கூட நீங்கள் எடுத்து போட்டு செய்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதம் ஃபுல்லாகவே இந்த சனி இருப்பது அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் தான். 5ஆம் இடத்துல இந்த குரு பார்வை இருக்கிறதுனால சமாளிச்சுட்டு ஓட்டிகிட்டு இருப்பீங்க. எங்கே வேலையை விட்டு எடுத்துடுறாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்காது. வேலையை விட்டு எடுக்க மாட்டாங்க. அல்லது அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் சமாளித்து வேலையை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படும். ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். அதன் அடிப்படையில் வருமானம் எல்லாமே ஆஸ் யூஷுவலாக வந்துக்கிட்டு தான் இருக்கும். வருமானத்திற்கு பிரச்சனை இல்லை. சுப கடன்களும் சில பேருக்கு ஏற்படும். வீடு, சொத்து, வாகனம் சம்பந்தப்பட்ட கடன்கள், விரயங்கள், ஆபரண சேர்க்கை, வண்டி வாங்குறது அல்லது வண்டியில் செலவாகி வேறு வண்டி மாற்றுறது, இந்த மாதிரியான விஷயங்களில் செலவுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் ஒரு கலவையான மாதம் தான். ஆனாலும் கடந்த சில மாதமாக இருந்து வந்த சில பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவுகளும் கிடைக்கும். அந்த ஒரு வகையில் திசை மாறும் வாழ்க்கை அப்படின்னே சொல்லலாம். இப்போது 7ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் சுக்கிரன் 12ஆம் பாவகத்தில் ஆட்சி பெற்று இருக்கார். ஆட்சி பெற்று இருப்பது அப்படிங்கிறது நன்மை தான். வாழ்க்கை துணைவரால் ஆதாயம் உண்டு. வாழ்க்கை துணைவருடன் சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஏனென்றால் உங்களுக்கு இந்த ராசிக்கு 12ஆம் பாவகத்தில் சூரியனும் இருக்குது. மாதத்தோட முதல் 17 நாட்கள் சூரியன் இருக்கும். செவ்வாயுடைய பார்வை 7ஆம் இடத்துல இருக்குது. நீங்கள் வாழ்க்கை துணைவரை நேசிப்பீங்க. ஆனாலும் வாழ்க்கை துணைவர்கிட்ட இருந்து ஒரு இடைவெளி இருந்துக்கிட்டு தான் இருக்கும். சில பேருக்கு புதிய உறவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு, காதல் போன்றவை, இளைய தலைமுறையாக இருக்கிறீங்க அப்படின்னா காதல் போன்றவை ஏற்படும். அல்லது உங்ககிட்ட நீண்ட நாட்களாக பழகிட்டு இருக்கிறவங்க ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த ஒரு காலகட்டத்தில் ஏற்படும். ஸோ சுக்கிரன் பலமாக இருப்பது நல்லது. சூரியன் 12ஆம் பாவகத்தில் இருந்து நீசபங்கமாவது ஒரு நிலையில் தாம்பத்திய வாழ்க்கையில் கொஞ்சம் இடையூறுகள், இடைவெளி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். தூக்கம் இல்லாமல் கூட வேலை பார்ப்பீங்க. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். சில பேருக்கு பாதைகள் மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அதாவது கல்யாணமானவங்களுக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா சில நியூ ரிலேஷன்ஷிப்பால் பாதை மாறலாம். அதாவது சில பேருக்கெல்லாம் புதிய உறவால் மகிழ்ச்சியும் ஏற்படும். அந்த புதிய உறவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ஒரு காலகட்டம் இருக்கும். சூரியன் நவம்பர் 17ஆம் தேதி வரைக்கும் ராசிக்கு 12ஆம் பாவகத்தில் இருக்கும். அதன் பிறகு ராசியிலேயே பயிற்சி ஆகுது. விருச்சகத்திலேயே சூரியன் இருக்கும். புதன் இந்த மாதம் ஃபுல்லாகவே ராசியில் தான் இருக்குது. 8க்குரியவன் ராசியிலேயே இருக்குது. அதே போல் இந்த புதனை பொறுத்த வரைக்கும் நவம்பர் 9ஆம் தேதி வக்கரமாகி நவம்பர் 24ஆம் தேதி வரைக்கும் வக்கரகதியில் தான் இருக்கும். இந்த புதன் வக்கரமாகிறது ஒரு வகையில் விருச்சக ராசிக்கு நல்லது தான். 8க்குரியவன் மற்றும் 11ஆம் அதிபதியாக வரக்கூடிய புதன் ராசியில் இருந்து வக்கரம் பெறும்போது திடீர்னு பண வரவை ஏற்படுத்தும். திடீர்னு யார்ட்டையாவது நீங்கள் கொடுத்து வச்சுருந்த பணம் திடீர்னு வரும். அதே போல் லாபங்கள் ஏற்படும். இந்த மாதத்தோட மத்திய பகுதியில் சில பேருக்கெல்லாம் லாபஸ்தான அதிபதி வக்கரமாகும் போது திடீர்னு தொழிலில் கூட கூடுதலான லாபங்கள் வரும் சில பேருக்கு. அதே போல் புதிய ஒப்பந்தங்கள் மூலமாக லாபங்கள் வரும். அல்லது நீங்கள் யார்ட்டையாவது பணம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த பணம் கைக்கு வரும். கடன் கேட்டிருக்கீங்க அப்படின்னா கூட கடன் இமீடியட்டாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் மாதத்தோட மத்திய பகுதியில் புதன் வக்ர காலகட்டத்தில் ஏற்படும். அதே போல் வக்கரம் இல்லாத நேரத்தில் நவம்பர் 9ஆம் தேதி வரைக்கும் ராசியிலே புதன் இருப்பது, செவ்வாய் இருப்பதுனால அவசரப்பட்டு ஏதாவது பேசக்கூடாது. கொஞ்சம் எதிர்மறை எண்ணங்கள் கொஞ்சம் வரும். அதனால் கொஞ்சம் கோபம், அதனால் அவசரப்பட்டு ஏதாவது பேசிடுறீங்க அப்படின்னாக்க அது கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கும். அதனால் புதன் வக்கரம் ஆகாமல் ராசியில் இருப்பது நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வரும். அதாவது எதிர்மறையாக யோசிப்பீங்க. இது நடந்துருமோ அது நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம். வாழ்க்கை துணைவரை விட்டு சில பேர் விலகி இருப்பீங்க. அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுமோ, அவங்கக்கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் வரலையே, வேறு ஏதாவது வழக்கு ஏதாவது போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் ஒரு பக்கம் இருக்கும். சில பேருக்கு உங்ககிட்ட நல்லா பழகிட்டு பிரிந்து போனவர்கள், அதை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. அந்த ஒரு உறவு நம்ம கைக்கு வருமா, அவங்க பேசுவாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மாதத்தோட முதல் பகுதியில் இருக்கும்.
நவம்பர் 9ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு அந்த பயம் அப்படிங்கிறது போயிடும். பெரிய அளவுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் இருக்காது. அதே போல் நீங்கள் விரும்பிய ஒருத்தர் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பும் இந்த ஒரு காலகட்டத்தில் உண்டு. அந்த ஒரு வகையில் எதிர்ப்பாளினரால் மகிழ்ச்சி அப்படிங்கிறது உண்டு. சில பேருக்கு அந்த எதிர்ப்பாளினர் உறவு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு. சூரியன் ராசியில் வரது பார்த்தீங்க அப்படின்னாக்க நவம்பர் 17ஆம் தேதியிலிருந்து சூரியன் செவ்வாய் புதன் சேர்க்கை இருக்கும். அதனால் இந்த ஒரு காலகட்டத்தில் தொழில் சிந்தனைகள் இருக்கும். மாதத்தோட பிற்பகுதியில் பெரும்பாலும் தொழில் சிந்தனை இருக்கும், கோபம் இருக்கும், டென்ஷன் கொஞ்சம் இருக்கும். இந்த ஒரு காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குரு உங்களுக்கு 9ஆம் பாவகத்தில் உச்சம் பெற்ற குருவாக இருப்பது நல்லது. 2க்குரியவன் மற்றும் 5ஆம் அதிபதி உச்சம் பெற்றிருப்பதனால பொருளாதாரம் ரொம்ப நல்லாவே இருக்கும். குடும்ப வாழ்க்கையிலேயும் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் உங்களை சுற்றி நடக்கும். அந்த சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க இந்த ஒரு மாதத்தில். அல்லது உங்கள் இல்லத்திலேயே சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மேலும் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட மகிழ்ச்சிகள் ஏற்படும். பிள்ளைகளுக்கு உடல்நல தொந்தரவு போன்றவை இல்லாமல் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அதே போல் பிள்ளைகள் வகையிலேயும் சுப காரியங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த ஒரு காலகட்டத்தில் உண்டு. மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் நல்ல செய்தி வரும். அதுவும் பாசிட்டிவான விஷயமாக இருக்கும். இந்த 9ஆம் பாவகத்தில் குரு உச்சம் பெற்று இருப்பதனால தந்தை வழி ஆதாயங்கள் உங்களுக்கு உண்டு. அதே போல் சில பேருக்கு சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படும். வீடு வாங்கிறது, சொத்து வாங்கிறது அல்லது வீடு கட்ட ஆரம்பிக்கிறது போன்றவை இந்த ஒரு காலகட்டத்தில் ஏற்படும். சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால குருவும் உச்சம் பெற்று இருப்பதனால வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட நன்மைகள் இந்த ஒரு காலகட்டத்தில் உண்டு. விற்கிறதாக இருந்தாலும் ஒரு பழைய சொத்து விற்கவே முடியலை அப்படின்னா கூட அதை விற்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இந்த ஒரு காலகட்டத்தில் உண்டு. அதுவுமே பாசிட்டிவ். குரு இருப்பது நல்லது. அதே போல் இந்த சூரியன் ராசிக்கு 12 இருப்பதும் சரி, ராசியில் சூரியன் வரதுமே நெகட்டிவ் தான். அதே போல் செவ்வாயால் நன்மை தீமை கலந்ததாகவே இருக்கும். மேலும் புதனுமே வக்கரமாகாத போது நெகட்டிவான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். பாதி நன்மையும் பாதி தீமையும் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உண்டு. நம்மளுடைய செயல்பாடுகள் தான் எல்லாத்துக்குமே. நம்ம செயல்பாடுகளை செம்மைப்படுத்தும் பொழுது நமக்கு துன்பம் அப்படிங்கிறதே கிடையாது. அந்த ஒரு வகையில் எதுலேயும் ஒரு நிதானமாக பொறுமையாக செயல்படும் போது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. வெற்றிகள் உண்டு. கண்டிப்பாக தன் முயற்சியால் ஜெயிக்க போகிறீங்க. எதுலேயுமே ஒரு தன்னம்பிக்கையோடு இருந்து போல்டாக இறங்கி சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் தான் விருச்சகம் ராசிக்கு இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும். நீங்கள் விசாகம் 4ஆம் பாதம், விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கடனுடைய அழுத்தம் ஏற்படும். புதிய கடன் வாங்கி பழைய கடனை அடைப்பீங்க. உடல் நலத்தில் பெரிய அளவுக்கு தொந்தரவுகள் இருக்காது. கவலைப்பட தேவை கிடையாது. அலைச்சல்கள் பயணங்கள் இருக்கும். ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். வேலையில் இடமாற்றங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாய்ப்பு கிடைப்பதில் மாதத்தோட பிற்பகுதியில் வாய்ப்பு இருக்குது. அதனால் மாதத்தோட பிற்பகுதியில் வேணால் நீங்கள் புதிய முயற்சிகளை செய்யலாம். அதே போல் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கணவன் மனைவி உறவுகளில் பெரிய அளவு பாதிப்பு இல்லை. வாழ்க்கை துணைவருடைய ஆதாயம் கிடைக்கும். சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சில எதிர்ப்பாளினர் உறவு புதிதாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அந்த எதிர்ப்பாளினர் உறவால் மகிழ்ச்சி இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருந்துக்கணும். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் ஒர்க் ப்ரெஷர் நிறையவே இருக்கும். டென்ஷன் இருக்கும். அவசரப்பட்டு வேலையை விட்டுறக்கூடாது. இருக்கக்கூடிய இடத்துலையே பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ இந்த சனி வக்கர நிவர்த்திக்கு பிறகு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த மாதத்தோட கடைசியில் வக்கர நிவர்த்தி ஆகுது நவம்பர் 28 சனி. அதனால் அதன் பிறகு உங்களுக்கு எந்த ஒரு முடிவுமே எடுங்க, இதுதான் நல்லது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கணவன் மனைவி உறவு முறையில் சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கோபத்தால் ஆனாலும் பெரிய அளவுக்கு குடும்ப வாழ்க்கையில் சச்சரவுகள் அப்படிங்கிறது இல்லை, பிரச்சனைகள் இல்லை. அதே போல் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல்நல தொந்தரவுகள் பெருசாக இல்லை. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீயாக இருக்க போகிறீங்க. உங்களுக்கு இடைஞ்சல் கொடுத்தவங்க, தொல்லை கொடுத்தவங்க, அண்டை அயலார்கள் அல்லது ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்கக்கூடிய சக பணியாளர்களால் ஏற்பட்ட பாதிப்புகள் அப்படிங்கிறது நீங்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காதல் அப்படிங்கிறது கைகூடும் அல்லது புதிய காதல் ஏற்படும். விலகி சென்றவர்கள் திரும்பி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவு நிலை என்பது ரொம்பவே நல்லா இருக்கும். பிரச்சனை பெருசாக இல்லை. சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலும் அது அவ்வப்போது சரியாகிடும். மேலும் வணங்க வேண்டிய தெய்வம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நரசிம்ம பெருமாளை சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் விளக்கேற்றி வழிபட உங்களுக்கு வாழ்க்கையிலையும் சரி தொழிலையும் சரி மிகப்பெரிய ஏற்றம் என்பது நிச்சயமாக கிடைக்கும். நன்றி, வணக்கம்.